வணக்கம் நக்கலே. ஸோ நம்ம பிஎம்கே ஹாப்பி ஜேர்னி வழங்கும் மெஸ்மரைசிங் மாங்குளம் ட்ரிப். ஆமாங்க, மாங்குளமா? என்னடா பாலியில இருந்த திடீர்னு மாங்குளம்னு ஏதோ சொல்றீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, சின்ன பாஸ் அதுக்கு நடுவில் நம்ம டொமஸ்டிக் ட்ரிப் லவ்வர்ஸ்க்கெல்லாம், அதுவும் காஸ்ட் ஃப்ரெண்ட்லி பட்ஜெட்டில், அதுவும் என்னடா மாங்குளம்னு ஏதோ கிராமமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு அருமையான ஹில் ஸ்டேஷன் டெஸ்டினேஷன் தாங்க. அதுவும் நம்ம காட்ஸ் ஓன் கண்ட்ரி கேரளாலேயே. ஸோ அந்த ட்ரிப்புக்கு தான் பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்கெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்ட்டு. ஸோ 20+, அதாவது 20 கூட இல்லை, 25+ கெஸ்ட்ஸோட நம்ம ஒன்றா மாங்குளம் ட்ரிப் ட்ராவல் பண்ணோம். ஸோ இதுதான் பிஎம்கே ஹாப்பி ஜர்னி ஆர்கனைஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் மாங்குளம் ட்ரிப். ரொம்பவே அண்டர் ரேட்டடான, நிறைய டூர் ஏஜென்சிஸ் பண்ணாத ஒரு டெஸ்டினேஷன். ஸோ நிறைய யூனிக்கான பிளேசஸ் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோலேயே நிறைய சர்ப்ரைஸஸ் இருக்குது. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். மாங்குளம் எக்ஸ்க்ளூசிவ்லி பை பிஎம்கே ஹாப்பி. ஸோ மக்களே, நம்ம ஃபெலிசிட்டேஷன்லாம் முடிச்சுட்டு வழக்கம் போல் ட்ரெயின் ஏறியாச்சு. ஜம்முன்னு தூங்கி காலையில் ஏஞ்சாச்சு. இறங்கி பார்த்தா அலுவா ஸ்டேஷனுங்க. ஸோ அலுவா ஸ்டேஷன்லேயே நம்ம கைடு டிரைவர்ஸ்லாம் ரெடியாக நின்று இருந்தாங்க. ஸோ நம்ம கெஸ்ட் எல்லாரையும் வெல்கம் பண்ணிட்டு காலங்காத்தால் வந்ததுனால ஒரு சின்ன ஃப்ரெஷ்அப் ரூம் எடுத்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ஸோ நம்ம சைட் சீயிங் ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே ஹில் வழியாக போகும்போதே ஒரு அருமையான வாட்டர் ஃபால் தாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பாட். பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அதுவும் ரோட்டோயமாக இப்படி ஒரு வாட்டர் ஃபால்ஸெல்லாம் நான் இங்கே தான் பார்க்குறேன், வேற எங்கேயும் பார்த்ததில்லை. உண்மையிலே செம்ம ஃபோட்டோஜெனிக் ஸ்பாட்டுங்க, மிஸ்ஸே பண்ணக்கூடாது. செய்யாப்பாறை வாட்டர் ஃபால்ஸுங்க ரொம்ப ஃபேமஸுங்க. ஸோ இந்த மாங்குளம்ங்கிற மூணாருக்கு ப்ராக்சிமிட்டிலே இருக்கிறதுனால மூணார் போகிறவங்களும் தாராளமாக இது வழியாக விசிட் பண்ணிட்டு போகலாம். கண்டிப்பாக மஸ்ட் விசிட் ஸ்பாட்டு. ஸோ ஹில் வியூவோட இருக்க மட்டும் இல்லாமல் அப்படியே எதிர நின்று இங்கேருந்து அந்த வாட்டர் ஃபால்ஸை பாருங்களேன். அடடா, இது அல்லவா நேச்சர். ஆனால் ஒரு சின்ன ப்ரோ டிப்ங்க, இந்த பியூட்டிஃபுல் வியூஸ் எல்லாம் ரசிக்கணுமா வீக்கெண்ட் மட்டும் போயிடக்கூடாது. நாங்கள் லக்கிலி போன வீக் டேனால ஓரளவுக்கு கூட்டம் கம்மியாக இருந்தது. நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது அதே வழியில் தான் வந்தோம். பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம். அப்படியே எறும்பு மாதிரி மக்கள் அவ்வளோ பேர் குமிஞ்சிருந்தாங்க. ஸோ வீக் டேஸில் போகிறது பெட்டர். நல்லா வியூவும் ரசிக்கலாம், ஃபோட்டோஸும் ஆகும். இது முடிச்சுட்டு அப்படியே லோக்கல் ரெஸ்டாரண்ட்டில் லஞ்சுக்கு ஸ்டாப் பண்ணோங்க. ஸ்டாப் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் போனப்போ வேற ரொம்ப மழை இல்லை, லேசான மழை. இந்த மழையில் வெதரில் மேகம்லாம் மூடி மழையெல்லாம் எப்படி இருக்கு பாருங்களேன். வாவ், இதாங்க ட்ரூ பியூட்டி. After that we stop by குட்டி கியூட் ஸ்பைஸ் கார்டனுங்க. இங்கே ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஸ்பைசஸ் விற்கிற இடம் மட்டும் இல்லை, இந்த ஸ்பைஸ் கார்டனை ஃபுல்லாக ஒரு 2 ஏக்கர் ப்ராப்பர்ட்டியாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ 2 கிலோமீட்டர் கைடட் வாக்கும் நமக்கு கொடுத்தாங்க. ஸோ நாமினல் ஃபீயோட. ஸோ அதுவும் உண்மையிலேயே சூப்பராக இருந்து, மழை இருந்தாலும் கொடைலாம் கொடுத்து அதுக்குள்ளே போய் நாங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய வகையான இந்த மூலிகை செடியெல்லாம் பார்த்தோம். அதை பற்றி சொன்னாங்க. ஸோ அது வாக் போகிறதே வந்து ஒரு சூப்பராக ஒரு ஃபார்ம் விசிட் மாதிரி நல்ல ஒரு சூப்பராக இருந்தது. சும்மா ஒரு நேச்சருக்குள்ளே ஒரு ஸ்ட்ரால் மாதிரி ஒரு வாக் மாதிரி மட்டும் இல்லாமல் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்ததுங்க. ஒரு தாத்தா இருக்கார் பாருங்க, அவர் தான் கைடு. ஸோ அவர் எல்லாத்தையும் அழகாக விளக்குனாரு. ஸோ உண்மையிலேயே ஸ்பைஸ் கார்டன் நம்ம எதுவும் வாங்கலைனாலும் மாதிரி சுற்றி உள்ளே பார்க்கறதுக்கு ஒரு நல்ல விஷயம். மக்களே, அதை முடிச்சுட்டு நம்ம ஹைலைட் ஆஃப் த டேக்கு வந்திருக்கோங்க. என்னடா ஏற்கனவே மலையில் தான் இருக்க, அதோட ஹைட்டாக எங்கேயோ நிற்கிறேன்னு கேட்குறீங்களா? ஸோ இதுதாங்க த நியூலி லான்ச் ஃப்ளோரா அண்ட் ஃபானா ஈகோ பார்க் இன் மாங்குளம். ஆமாங்க, கடந்த மே மாதம் தான் லான்ச் ஆச்சு. ஸோ மாங்குளம் மட்டும் இல்லை, மூணார் போகிறவங்களுக்கும் ஆன் த வே டிரான்சிட்டில் ஒரு வைப்பான இடங்க. குறிப்பாக கிட்ஸ்லாம் வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக கூட்டின்னு போங்க. வெவ்வேறு விதமான அனிமல்ஸு. ஸோ அதெல்லாம் ஜூ மாதிரி அடைச்சிடலாமல் அதோட ஃப்ரீ ஹேபிட்டட்லேயே இருந்து நம்மளும் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டே. நிறைய அனிமல்ஸ் கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாம் கையில் பிடிச்சி. ஸோ ஆஸ்ட்ரிச்லேருந்து என்ன சொல்கிறது, ஒரு மீன்லேருந்து ஒரு ஸ்னேக் வரைக்கும் எல்லாமே இருக்குது. அது எல்லாத்துக்கூடயும் நம்ம இன்ட்ராக்டும் பண்ணலாம். அது தவிர்த்து இது மாதிரி ஒரு நேச்சுரல் கார்டன் வாக்வே மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்ஸு, ஃபோட்டோ ஸ்பாட் விரும்புகிறவங்களுக்கும் இன்ஸ்டா வர்த்தியாக நிறைய ஸ்பாட் இருக்குங்க. மேலே நான் நின்று ஃபோட்டோ எடுத்தோன்னே அது ஒரு வியூ பாயிண்ட்டும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த ஈகோ பார்க்கு உண்மையிலே ஒரு செம்ம அட்ராக்ஷனு. அதுவும் நாங்கள் போன சமயத்தை ஃப்ரெஷ்ஷாக லான்ச்சாக இருந்ததுனால பெருசாக கூட்டமும் இல்லை. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய பாருங்கள். இந்த க்யூட்டான முயல்ஸ், இந்த முயல்ஸை வச்சுன்னு ஃபோட்டோ எடுக்கலாம். நாங்கள் போத்த மாதிரி இந்த ஈமு கோயிங்க, இதோ பாருங்கள் இந்த க்யூட் பேரட்ஸ், அதுவும் கலர்கான பேரட்ஸுங்க. நிறைய ப்ரீட், நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றானையும் அதை பற்றியும் போட்டிருக்காங்க. ஸோ இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் கிட்ஸ்லாம் வந்தாங்கன்னா. அண்ட் மெயினே இந்த ஃபிஷ்ஷு பாண்டு தாங்க. ஸோ நமக்குள்ளே நுழையும் போது தான் ஃபிஷ் ஃபுட்டும் கொடுத்துருக்காங்க, நம்ம ஃபீட் பண்ணலாம். அதை போத்தோடனே அப்படியே கொத்து கொத்தாக வருதுங்க. அதுவும் எல்லாம் குண்டு குண்டான மீனாக இருக்குங்க, நிறைய கலர்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த ஃபிஷ்ஷு பாண்டே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு ஷேப்பில் இருக்குது அந்த பாண்டே. ஸோ அதுக்குள்ளே இது மாதிரி நிறைய ஃபிஷ்ஷஸ்ஸு. ஸோ நம்ம ஃபீட் பண்ணி அதுங்க சாப்பிட்றதுலாம் ஒரு நல்ல வைபாகவே இருக்கும்னு தான் சொல்லணும்.
இதோ பாருங்க நான் சொன்ன ஈமு கோயிங்க அது க்ளோஸாகவே பார்க்கலாங்க சொல்ல போனால். இதுமாதிரி அதுக்கும் ஃபீடிங் இருக்குது, ஆனால் நாங்கள் போனது ஈவினிங்னால அது க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ ஈமு கோழிங்களுக்கும் நீங்கள் ஃபீட் பண்ணலாம் ஆசை இருந்தால். அண்ட் இதுதாங்க நான் சொன்ன இந்த ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால். ஸோ பிரிட்ஜு செட்டப்பில் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஃபோட்டோ ஷூட்லாம் அழகாக பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் நல்ல சூப்பராக இருந்தது, அந்த பிரிட்ஜில் நின்று போயிட்டு ஃபோட்டோலாம் எடுக்கிறது. ஸோ உண்மையிலேயே ஏற்கனவே நேச்சரில் தான் இருக்குது இந்த மாங்குளமே. இதோ பாருங்கள் சுற்றி மிஸ்டாலாம், அதுக்குள்ளே இது மாதிரி இயற்கையோடு இணைந்த மாதிரி அனிமல்ஸு வாட்டர் ஃபால்ஸ்லாம் ஒரு நல்ல ஒரு சூத்திங் ஃபீலிங் தருங்க. பறவைங்க தான் சும்மா நினச்சிக்காதீங்க. நம்ம அனிமேஷனில் கூட எவ்வளோ வகையான பறவைகள்லாம் பார்த்துருக்க மாட்டோம். நம்ம பொம்மையில் பார்த்தப்பதோ அதுவும் இந்த மக்காவெலாம் பார்த்துருக்கவே மாட்டோம். குறிப்பாக தோங்க இந்த உடும்பை வச்சு கூட ஃபோட்டோ எடுக்கலாம். அதுக்கு எல்லாத்துக்குமே கேர்ஃபுல்லாக கேர்டேக்கர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ எதுவுமே பிரச்சனை இல்லை. மீனாக இருக்கட்டும், பறவையாக இருக்கட்டும், பேர்ட் ஃபீடிங்கும் இருக்குது, உடும்புக்காகட்டும், எல்லாத்துக்குமே அந்த ஈமோ கோழி கூட கேர்டேக்கர் இருந்தாங்க. ஸோ இது மாதிரி ஃபீடிங் இஷ்டம் இல்லைனாலும் இந்த மாதிரி ஃபோட்டோஜெனிக்கான ஸ்பாட்ஸ் நிறையவே இருக்குது இந்த ஈகோ பார்க்கில். வந்து இதுவும் ஒன்று தான். ஸோ இது மாதிரி நிறைய ஒரு ரிலாக்ஸேஷனுக்கான இடம்னு சொல்லாங்க இது. ஸோ கிட்ஸை மட்டும் என்ஜாய் பண்ண மாட்டாங்க, அடல்ட்ஸாக போனால் நல்லா ரிலாக்ஸ்டாகி இந்த மாதிரி அவங்களும் கிட்ஸாக மாதிரி என்ஜாய் பண்ணுறதுக்கான இடம் தான் இந்த ஈகோ பார்க்கு. எங்களை தவிர்த்துன்னு இருந்த நிறைய டூரிஸ்ட்டும் நாங்கள் அப்போ கிளம்பிட்டதுக்கப்புறம் கூட அவங்க கிளம்பல, அந்த அளவுக்கு எல்லாம் சுற்றி இன்ட்ராக்ட் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு வைபான இடம் தாங்க. இதுதாங்க முக்கியமான இடம். முயல் மட்டும் இல்லை, முக்கியமான மேட்ரு நம்ம ஸ்னேக் சாரும் இங்கே தான் இருக்காருங்க. ஆமாம். ஸோ வகையான பைத்தன் வெரைட்டிலாம் வச்சுருக்காங்க. சில பாம்புலாம் கண்டே பிடிக்க முடியல, வெள்ளை கலரில் இருக்குது. அதுவும் இந்த பால் பைத்தன், அது மரத்தோட மரமாகவே கலந்துருக்கு அந்த கலரில். மெயின் ஹைலைட்டே பாம்பு வச்சுன்னு ஃபோட்டோவும் எடுக்கலாம். அதுவும் பாருங்கள் பாம்பு கிஸ்ஸெல்லாம் வேற கொடுக்குது. ஸோ ஆனால் எல்லாமே சேஃப்ங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே கேர்டேக்கர்லாம் இருக்காங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ அது பக்கத்துலேயே ஏவியரியும் இருக்குது. ஸோ இந்த ஆடுங்க மாதிரி அந்த மாதிரி விஷயங்களையும் வச்சு பராமரிச்சு வராங்க. ஸோ உண்மையிலேயே என்ன சொல்கிறது, எல்லாம் கலந்து ஒரு ஆல்ரவுண்ட் கலவையாக தான் இருந்தது. ஸோ இங்கே பார்க்காத மிருகமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏற்கனவே இயற்கையோடு இணைந்து இருக்கிற மாதிரி இந்த க்ரீனரியாக இருக்குது. அதை தவிர்த்து இந்த மிருகங்கள், அதே சமயம் இந்த மிருகங்கள் க்ரீனரியாகவும் அங்கங்கே இந்த மாதிரி இந்த கெமிலியன்லாம் வச்சுருக்காங்க பாருங்க, மயில். அதுவும் ஃபுல்லாக க்ரீனரி தீமில் இருக்கிறதுனால ஃபுல்லாக ஒரு பசுமையான ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். அண்ட் இருங்க கண்ணா இன்னும் முடியலங்கிற மாதிரி கடைசியாக போகலான்னு பார்த்தாலும் அங்கேயே ஒரு கஃபே இருந்தது. அது காஃபி குடிச்சுன்னுக்கெலாம் பார்க்கும்போது ஹார்ஸ் ரைடிங்கும் இருந்ததுங்க. ஸோ அது பண்ணுறவங்களும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஹார்ஸ் வச்சு ஃபோட்டோ ஷூட்டும் பண்ணலாம். ஸோ இதோட ஈவினிங் ஒரு 6:30 இருக்கவங்க கிளம்பிட்டோம் நாங்கள். ஸோ ஈவினிங்குள்ளே நீங்கள் வந்து இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நல்லது. ஏன்னா லைட் வெளிச்சத்துலேயே எல்லாத்தையும் பார்க்குறது செம்மையாக இருக்கும். ப்ளஸ் ஈவினிங்காக இருந்தாலும் லைட்டிங்கும் இருக்கும். ஸோ லைட்டிங்கோட பார்க்குறவங்களும் வரலாம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் மாங்குளத்துக்கு எங்கள் ரெசார்ட்டுக்கு புறப்பட்டு நைட்டு கிளம்பிட்டோம். ஸோ இதுவே போதுங்கிற அளவுக்கு என்னடா இது எவ்வளோ இடமா இருக்குது அப்படிங்கிறவங்க ஆச்சரியப்பட்டிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதை தவிர்த்து இன்னும் இருக்குங்க. டே 2 தான் ஃபுல்லாக மாங்குளம் அப்படிங்கிற இடன் ஜெம்முக்குள்ளேயே போகிறோம். ஸோ சும்மா ஒரு டீசருங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இன்னும் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக பாலி விலாகும் வரும். அதுக்கு நடுவில் இந்த மாங்குளம் வாகும் டொமஸ்டிக் ட்ரிப் லவ்வர்ஸ்க்காக இது. ஸோ அஃபோர்டபுள் பட்ஜெட்டில் இது மாதிரி இடன் ஜெம்ஸ்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக பிஎம்கே ஹாப்பி ஜர்னியை கான்டாக்ட் பண்ணுங்கள். காஸ்ட் ஃப்ரெண்ட்லி பட்ஜெட்டில் உங்களுக்கு சூப்பராக பண்ணி தந்துடலாம். ஸோ மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்கும், நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோ சந்திக்கிறதுக்கும் அன்டில் நெக்ஸ்ட் டைம்.